Hi friends, welcome to Marichu Kitchen and Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Cauliflower Pakoda. இந்த மழை சீசன்ல நீங்க வந்து ஈவினிங் டைம்ல டீ டைம் ஸ்நாக்ஸா இத செஞ்சு சாப்பிடுங்க. இத சூடா சாப்பிட ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இது எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க Subscribe பண்ணலனா மறக்காம Subscribe பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். இப்போ இது எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் காலிஃப்ளவர் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து கொதிக்கிற வெந்நில ஒரு 5 நிமிஷம் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இத சேர்த்துட்டு லேசா mix பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷம் ஃப்ரீயா விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல வந்து கார்ன்ஃப்ளவர், மைதா, கடலை மாவு இந்த மூணுலயுமே 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து காரம் ஜாஸ்தியா வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் கம்மியாவே சேர்த்திருக்கேன். நீங்க காரம் நிறைய சேர்ப்பீங்கன்னா கூட 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். கடையில உள்ள 65 பவுடர் வந்து நான் கலருக்காக தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க, இல்லனா வேண்டாம். 65 பவுடர் வந்து 1 டீஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன். கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து 1/2 எலுமிச்சம்பழம் சேர்த்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் லேசா mix பண்ணி விட்டுக்கோங்க. இதை mix பண்ண பிறகு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி வந்து அதிகமா சேர்த்துறாதீங்க. கொஞ்சமா இந்த மாதிரி திக்கா இருக்கிற அளவுக்கு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் வெந்நிக்குள்ள போட்டு வச்சிருந்த காலிஃப்ளவரை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதை நல்லா கையை வச்சு mix பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே காலிஃப்ளவர்ல கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா மசாலாவை mix பண்ணி விட்டுக்கோங்க. இதை mix பண்ண பிறகு 5 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட்ல விட்டுருங்க. அதுக்கு பிறகு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு. நாம இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். நான் ஏற்கனவே எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதை போடுங்க. காயறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா மசாலா எல்லாமே பிரியும். காலிஃப்ளவரை எண்ணெயில் சேர்த்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவரை போட்ட உடனே கிண்டி கொடுத்துறாதீங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு பிறகே நீங்கள் கிண்டி கொடுங்க. இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் பொரியும் போது நீங்கள் வந்து அப்பப்போ ஃப்ளேமை வந்து கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்ல மொறுமொறுப்பு தன்மை வரும். நாம் வந்து கரண்டியை வச்சு கிண்டி கொடுக்கும் போதே தெரியும் ஓரளவுக்கு அது மொறுமொறுப்பாக இருக்கா இல்லைனா மொறுமொறுப்பு இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஒரு மாதிரி ஒரு கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பொரிச்சிக்கிட்டு இருக்கும் போதே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி பொரிஞ்ச பிறகு எடுக்கிற ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டே எடுங்க. ஓகே, நான் இப்போ பேலன்ஸ் இருக்கிற காலிஃப்ளவரையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதே நான் எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிடுறேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டு இந்த மாதிரி பொரிச்சு இது மேலே போட்டுக்கோங்க. வாசனையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலிஃப்ளவர் பக்கோடா இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைமில் இந்த கிளைமேட்டுக்கு இதை பொரிச்சு சாப்பிடுங்க. டீ வச்சு சாப்பிடுங்க. செமையாக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு நல்ல காரம் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணால் ஜாஸ்தியாக போட்டு நல்லா சுட சாப்பிடுங்க. செமையாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.